வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன் சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்னண்ட் டேவிஸோடைய யூ ஷேப்டு எக்ஸ்பெரிமெண்ட் பாக்டீரியாவில் வச்சு எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து பெர்னட் டேவிஸ் தான். ஸோ இவருடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து கான்ஜுகேஷன் வந்து ரெக்யூர் பண்ணும். கான்ஜுகேஷனா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் கான்ஜுகேஷன் வரும். ஆனால் செல் டு செல் கான்டாக்ட் இல்லாமல் எப்படி வந்து அந்த பாக்டீரியாஸ் கான்ஜுகேஷன்ஸ் வந்து ரெக்யூர்ட் டைரக்ட் செல் டு செல் கான்டாக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா என்னென்னு பார்த்தோம்னா எசென்ஷியா கோலை ஈகோலை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸோடைய ஈகோலை எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து மித்தியோனின் அண்ட் பயோட்டின் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரெனோனைன் அண்ட் லியூசின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப்டு கிளாஸ் வந்து சின்டர்டு கிளாஸ் ஃபில்டர் மூலமாக வச்சுக்கிறாங்க. அந்த ஃபில்டர் வந்து கல்ச்சர் மீடியத்தை வந்து பாஸ் பண்ணும். ஆனால் அது என்ன பண்ணாது, பாக்டீரியா வந்து ஒரு பாக்டீரியாவை இன்னொரு பாக்டீரியாவை கான்டாக்ட் பண்ணுறதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோலை ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த மீடியம் வந்து சர்க்குலேட்டட் பேக் டு ஃபோர்த் பின்னாடி அந்த மீடியம் வந்து அந்த யூ ஷேப்டு டியூப்பில் வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபைனலாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் நோ ரீகாம்பினன்ட், அதாவது வந்து ஜெனட்டிக்கலாக பார்த்தா ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் கன்ஜக்ஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து என்ன ஆகலை, பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து could not pass, the bacterium could not mix. அந்த நியூட்ரிஷன்ஸில் வந்து நியூட்ரிஷன் லிக்விட் தான் வந்து பாஸ் ஆகுதோ தவிர பாக்டீரியாஸ் வந்து அந்த ஃபில்டரை தாண்டி வந்து பாஸ் ஆகலை. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ் வந்து டிட் நாட் அக்கர். ஸோ இது மூலமாக வந்து இந்த கான்ஜுகேஷன் ப்ராசஸ் வந்து இது நடக்காது. ஸோ டைரக்ட் செல் டு செல் கான்டாக்ட் வந்து கான்ஜுகேஷனுக்கு வந்து டைரக்ட் செல் டு செல் ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கான்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து கான்ஜுகேஷன் ப்ராசஸே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் பெர்னண்ட் டேவிஸ் வந்து பெர்ஃபார்ம்டு விச் டைப் ஆஃப் பாக்டீரியா, என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து அவர் யூஸ் பண்ணாங்க. ஆப்ஷன் ஏ சூடோமோனாஸ் அர்கினோசா, ஆப்ஷன் பி எசென்ஷியா கோலை, ஆப்ஷன் சி பேசிலஸ் ஸ்டூபிலஸ், ஆப்ஷன் சி ஸ்டெஃபைலோகாக்கஸ் அரோசஸ். ஸோ இதில் வந்து என்ன அவர் யூஸ் பண்ணது, ஸோ எசென்ஷியா கோலை ஈகோலை தான் வந்து அவர் யூஸ் பண்ணது. தேங்க்யூ.